ஓகே, வெல்கம் பேக் கைஸ். நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்ட் 1 பார்த்தோம். அதுல வந்து இந்தியா, அப்புறம் வந்து நியூசிலாந்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, நியூசிலாந்து, அப்புறம் இன்னொரு டீம் என்ன டீம் பார்த்தோம்? சவுத் ஆப்பிரிக்கா அரி. சவுத் ஆப்பிரிக்கா. அந்த 3 டீம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 3 டீம் பார்க்க போறோம். அதாவது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் பத்தி பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்டா? ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஆஸ்திரேலியா இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன், ஜேக் ஃப்ரேசர் மெர்கக், மார்னஸ் லபுசானே, சீன் அபாட், ஆடன் ஹார்டி, லென் மேக்ஸ்வெல், அலெக்ஸ் கேரி, டிராவிஸ் ஹெட்டு, தன்வீர் சங்கா, அப்புறம் பீட் ருவாசியஸ், ஜாஸ் இங்கிலீஷ், மேத்யூ ஷாட், நேத்தன் எல்லிஸ், எஸ் ஜான்சன், அப்புறம் லாஸ்டா ஆடம் ஜாம்பா. சரி, உன் 11 சொல்லு, ஸ்டார்டிங்ல எடு. ஓகே, எனக்கு வந்து ஹெட் தான் ஓப்பனிங். ஹெட் கூட வந்துட்டு வார்னர் இல்லாதனால மேத்யூ ஷாட் இல்ல ஃப்ரேசர் மெகருக்கு தான் ஆடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸா நான் மேத்யூ ஷாட் தான் ஆடுவேன். ஏன்னா அவன் தான் உனக்கு அந்த ஆஃப் ஸ்பின் ப்ரொவைட் பண்றான். ஸோ 1 டவுன்ல ஸ்மித். ஓகே, அதுக்கு அடுத்து மார்னஸ். நம்பர் 5ல ஜாஸ் இங்கிலீஷ் ஆடிடுவான். ஸ்டோயினிஸ் ரிட்டையர் ஆனனால இப்ப ஜாஸ் இங்கிலீஷ் ஆடிடுவான். அதுக்கு அடுத்து விக்கெட் கீப்பர்ல அலெக்ஸ் கேரி வந்துருவான். ஓகே, நம்பர் 7 வந்து மேக்ஸி. அவனை வந்து வேணுங்கிற அளவு ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாச்சுன்னா அவனை மேல இது பண்ணிக்கலாம். மேக்ஸ்வெல் பத்தி தெரியும் உனக்கு. சோ 8ல வந்துட்டு 3 ஆப்ஷன் இருக்கு உனக்கு. நீ ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும்னா நீ ஆரோன் ஹார்டி ஆடிடணும். அவன் உனக்கு ஓப்பனிங்கே ஸ்பெல் போட்டுருவான் பவர் பிளேலயும். ஓகே, உனக்கு ஸ்பின் தான் வேணும்னா தன்வீர் சங்கா இருக்கான். ஓகே, ஆரோன் ஹார்டிக் பேக்கப் தான் வந்து பென் டார்சிஸ். அவன் இந்த பிபிஎல் எல்லாம் சூப்பரா பண்ணான். ஃபைனல் வரைக்குமே நல்லா பண்ணான். அப்புறம் மெயின் ஸ்பின்னர் வந்து ஜாம்பா. நம்பர் 10 வந்து ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் 11 வந்து எல்லிஸ். இதுதான் ஆஸ்திரேலியாவோட 11. ஓகே, இதுல என்ன இந்த டீம் எப்படி ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா? இந்த டீம் பேட்டிங் அதே பேட்டிங் தான். ஓப்பனிங்ல ஒண்ணுதான் மாறி இருக்கு. வார்னருக்கு பதிலா இப்ப ஷாட் வரா. மீதி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா பவுலிங் பார்த்தேன்னு வையேன், இருக்கிற 4 பேருமே வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஈவென்ட் ஆடுறான். ஜாம்பா தான் இந்த லைனப்போட லீடர். இப்ப நீ பாரு, ஹார்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் பெரிய ஈவென்ட். ஸ்பென்சர் ஜான்சனுக்கு இதான் பெரிய ஈவென்ட். எல்லிஸ்க்கு இதான் பெரிய ஈவென்ட். கரெக்ட். பட் ஆனா வந்து இது அஃபெக்ட் ஆக போறது இல்லைன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான்ல. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் உனக்கு இருக்காங்களே, ஸ்பென்சர் நல்லா தான் போடுறான். பாகிஸ்தான்ல பிச்சே ரோடு மாதிரி தான் இருக்கு. அதுல உனக்கு பேட்டிங் அதுக்காக தகுந்த மாதிரி பேட்டிங் கரெக்டா இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா டீம்லயும் இதே மாதிரி தானே வச்சிருப்பான். எல்லாருமே அந்த மாதிரி தானே. நமக்கு எல்லா டீமுக்குமே கொஞ்சம் நஞ்ச லாசஸ் இருக்கு. ஹேசல்வுட், அப்ப சவுத் ஆப்பிரிக்காக்கு பாத்தீங்கன்னா நிகிடி இல்ல, நோக்கியா இல்ல, இந்தியாவுக்கு பும்ரா இல்ல. இந்த மாதிரி நிறைய டீமுக்கு வந்து பவுலர்ஸ் ஃபுல்லாமே ஷார்ட் தான். ஓகே, சோ அப்ப இருக்கு பேட்டிங் ஹெவி டீம் தான். ஓகே, ஸ்மித் வேற பேக் டு கேப்டன்சி. சோ அவன் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணனும் தான் பாப்பான். ஸ்மித் கேப்டன்சினோனே சரி. அப்ப இது பேட் கமிங்ஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் ஆகுமா கேப்டன்சில? எனக்கு எதுவும் பெருசா ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்மித் வந்து பேட் கமின்ஸ்க்கும் நல்ல கேப்டன் தான். அவன் முன்னாடி இருந்தே இருக்கான். ஏன்டா பேட் கமிங்ஸ் இத்தனை உனக்கு அடிச்சு நீ இப்ப வந்து ஸ்மித் நல்ல கேப்டனுங்கற அடிச்சிருக்கானா? he got chanceல. ஸ்மித்த வந்துட்டு எங்க பண்ணான்? ஒரு பெரிய ஈவென்ட் பண்ணல. 15க்கு அப்புறம் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் இந்த 17 சீரிஸ்ல பேன் ஆயிட்டான். கேப்டன்சி மட்டும் பண்ணா நல்லா இருக்கும். கேப்டன்சி தவிர்த்து வேற வேலை பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் ஏரி. சரி, ரைட். அப்ப எப்படி இந்த டீம் உள்ள போமா போகாதா? அத நீ சொல்லி ஏரி. நேத்து நான் சொன்னேன்ல, இன்னைக்கு வர்றேன். ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா பேட்டிங் எனக்கு 7-8 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. இவங்க சும்மாவே ஆடுவானுங்க. இத்தனை பேட்டிங் வச்சு பவுலிங் எடுக்கலைன்றதுக்காண்டி மட்டும் பவுலர்ஸ் இது பண்ண முடியாது. பவுலர்ஸ் ஹேஸ் டு ஸ்டெப் அப்ல. ஸ்பென்சர் போட்டாகணும், நல்லா போட்டாகணும். எல்லிஸ் போட்டா. எல்லிஸ் பாத்தீங்கன்னா பிபிஎல் நல்லா தான் பண்ணியிருந்தான். ஆனா அவனுக்கு ஸ்பெஷாலிட்டியா அவனோட கட்டர்ஸ். ஆனா இங்க எடுக்காதுல. ஆமா, யூஸ் ஆகாது. அப்ப எல்லிஸே அடி வாங்குவாங்கற என்ன சொல்லலாம். ஆனா ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு அவன் உள்ள போவான்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். நம்ம மீதி எல்லாம் வந்து மேட்ச் ரிவ்யூல பாத்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்த டீம் போயிரோமா? போலாம். இங்கிலாண்டே போ. ஓகே, நான் இப்போ 11 வாசிச்சிடுறேன். இங்கிலாந்து ஸ்குவாடு. ஜாஸ் பட்லர் கேப்டனு, பிராடன் கார்ஸு, அப்புறம் அதில் ரசீது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், பென் டக்கெட், ஜோ ரூட்டு, கஸ் அக்கின்ஸ்டனு, ஜெமி ஓவர்டன், எஸ் மமூது, அப்புறம் டாம் பேட்டன், ஜே ஸ்மித்து, பிலிப் சால்ட்டு, அப்புறம் ஹாரி ப்ரூக், லியம் லிவிங்ஸ்டோன், அப்புறம் மார்க்வுட். ஓகே, தான் ஸ்குவாடு. உன்னோட வியூஸ் சொல்றா. ஆஸ்திரேலியாக்கு சொன்ன மாதிரி தான் இவங்களும் அதே பேட்டிங் ஹெவி டீம் தான். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இந்த 8 டீம்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நான் சொல்லுவேன் இந்தியாக்கு அடுத்து. ஓகே, ஓ நல்ல வேளை இந்தியாக்கு அடுத்துன்னு சேஃபா வந்துட்டேன். சால்ட் அண்ட் டக்கெட். நீ இந்தியா சீரிஸ்ல பார்த்தனா அவங்க 2 பேர் தான் மோஸ்ட் ஆஃப் த ரன் ஸ்கோர் பண்றாங்க.
எப்படினாலும் பவர் பிளேக்குள்ள ஒரு 80 ரன்ஸ் வந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே அட்டாக்கிங் தான். ஃபாஸ்ட் போலிங்கர் சால்ட்டும் நல்லா அடிப்பான், டக்கெட்டும் நல்லா அடிப்பான். டக்கெட் ஸ்பின் போட்டாலும் ரிவர்ஸ் அடிப்பான், சால்ட்டும் ஸ்பின் நல்லா விளையாடலாம். ஸோ இது ரெண்டு ஓப்பனிங். ஒன் டவுன்ல ரூட் ஆடிடுவான். அப்புறம் ப்ரூக் பாகிஸ்தான்ல வேற பிளேயரா இருக்கான். ஆமா நல்லா அவன் பிளாட் பிட்ச். அவன் இங்கிலாந்துலயுமே அவன் நல்லா அடிப்பான். இங்கிலாந்து அவங்க ஊர்னா மட்டும் போட்டு பொழக்கிறான். அவன் கொஞ்சம் இப்பதானே எக்ஸ்போசர் ஆறான். என்னதான் யங்ஸ்டர் தானே. எத்தனை வருஷத்துக்கு யங்ஸ்டர்னு சொல்லுவீங்க ப்ரூக்? இந்த இது வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஐபிஎல் சீசனே அவன் 2 வருஷம் ஆடிட்டான். அதுக்கப்புறம் நீ இங்கிலாண்டும் ஆடிட்ட. இன்னும் யங்ஸ்டரா? நான் வந்து பாகிஸ்தான்ல பிலீவ் பண்றேன் ப்ரூக். ஓகே. ப்ரூக் அதுக்கு அடுத்து பட்லர் வந்துருவான். அதுக்கு அடுத்து லியாம் லிவிங்ஸ்டோன் நம்பர் 6ல. ஓகே. 7ல ஆல்ரவுண்டர் தான் நீ ஆடணும். உனக்கு பெத்தல், ஜேமி ஓவர்டன், கார்ஸ். பெத்தல் ரூல் அவுட் ஆயிட்டான். அதனால நீ ஜேமி ஓவர்டன் இல்ல பிரைடன் கார்ஸ் ரெண்டத்துல ஒண்ணுதான் ஆடணும். நீ யார் ஆடுவ? நான் கார்ஸ் தான் ஆடுவேன். ஜேமி ஓவர்டனும் நீ நேஷனல் லிஸ்ட் மாதிரி கட்டர்ஸ் தானே போட போறான். வேற என்ன அவனுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு? ஏன்னா பேட்டிங் அவனோட நீ ஜேமி ஓவர்டன் பெட்டர் பேட்டர் தானே. சோ உனக்கு டெப்த் கிடைக்குதுல. சரி இவங்க என்ன ரஷீத் கான் ஆதில் ரஷீதே ஆடுவானேடா. ஆதில் ரஷீத் ஆர்ச்சர் இதுக்கு மேல என்னடா வேணும் எங்களுக்கு? இல்ல நான் ஜேமி ஓவர்டன் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. ஷார்ட் பாலா போறேன். இந்தியா சீரியஸ்ல பாரு, ஷார்ட் பால்ல ட்ரபிள் பண்ணா. ஹர்திக் பாண்டியா கூட ட்ரபிள் பண்ணா. அதுவும் ஓகே. பட் பேட்டிங்ல சரி இங்க பேட்டிங் பிச் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் இவன் சேஸும் நல்லா தான் எனக்கு பண்ண மாதிரி ஆடினா. பட் நான் ஜேமி ஓவர்டனை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கிலாண்டும் அதான் பண்ணுவாங்க. சரி ஓகே. அதுக்கு அடுத்து ஸ்பின்னர் ரஷீத் வந்துருவான். ஓகே. அதுக்கப்புறம் ஆர்ச்சர், வுட், அட்கின்சன் ஆர் சகிப் முகமதுல சகிப் முகமது தான் ஆடணும். ஓகே. இதுல ஒருத்தன் மிஸ் டாம் பேட்டனுக்கு அப்ப வாய்ப்பு இல்லையா? டாம் பேண்டன் எங்க ஏரியா ஆட வைப்ப? சான்ஸே இல்ல. இங்க நீ ப்ரூக் உட்கார வச்சுட்டு ப்ரூக் டேய் அவன் வைஸ் கேப்டன் ராயரி. சப்பா எல்லா டீம்லயும் இப்படி ஒன்னு வச்சிருங்கடா. அவனையா உட்கார வைக்கலாம்னு. சரி இந்த வைஸ் கேப்டன்சி கொடுத்துக்கோ உட்கார நின்றுன்றீங்க. ரைட்டு. ஓ இது வேறயா? சூப்பர். எனக்கு ப்ரூக் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இங்கிலாந்தோட எனக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா, லெஃப்ட் நீ டக்கெட்டை மட்டும் கழட்டிட்டேன்னா உனக்கு 11 வரைக்குமே லெஃப்ட் இல்ல. நீ பாத்தேனா உனக்கு டக்கெட் எடுத்து பார்த்தா ரூட் வரா ரைட். அதுக்கு அடுத்து ப்ரூக் ரைட், பட்லர் ரைட், லியாம் லிவிங்ஸ்டோனும் ரைட். நீ ஜேமி ஓவர்டன் ஆடினாலும் ரைட் தான். உனக்கு கார்ஸ் ஆடினாலும் ரைட் தான். ரஷீது ரைட், எல்லாமே ரைட். அப்ப ஆஃப் ஸ்பின்னர் 2 எடுத்துட்டு போனா இவங்களை உட்காந்து கடந்துடலாம் இவங்கள. கண்டிப்பா. என்ன அட்வான்டேஜ்னா இவங்க பாகிஸ்தான்ல ஆட போறானுங்க. நீ என்ன ஸ்பின் எடுத்தா அடிக்கதான் போறானுங்க. கரெக்ட் தான் ஏரி. பவுலிங் டீசென்ட்டா இருக்கு. ஆர்ச்சர் வுட் எனக்கு தெரிஞ்சு ஏத்து நேத்திடுவான். ஆமா கரெக்ட். இந்த ரோடு மாதிரி இருக்க பிச்சுக்குலாம் நீ வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் விடுவான். அதுல அவனுக்கு 2 பேர் இருக்கான். ஆர்ச்சர் இருக்கான், வுட் இருக்கான். ஆமா அந்த சக்கீப் அவனுமே நல்லா தான் போடுவான் எனக்கு தெரிஞ்சு. அக்கிஸ்டனும் நல்லா தான். எங்க பேக்கப் கூட சூப்பரா இருக்கு. இங்கிலாந்துக்கு பேக்கப்பும் சூப்பரா வச்சிருக்கானுங்க. ஓகே. அப்ப இந்த டீம் எப்படி உள்ள போகுமா? இது எனக்கு இந்த டீம் நல்லா இருக்கு. எனக்கும் இந்த டீம் நல்லா தான் இருக்குது. அவனா நான் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டேன். சரி அப்ப ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ரெண்டுமே போட்டுமே. சவுத் ஆப்பிரிக்கா என்ன? ஓ நீ வருவியோ? நீ சொல்லு அப்ப. இந்த குரூப்ல வந்து ஆஸ்திரேலியா விட்டுருவேன். அப்புறம் வேற எந்த 2 டீம்? ஆப்கானிஸ்தான் எடுக்க போறியா? சவுத் ஆப்பிரிக்கா. ஓ சவுத் ஆப்பிரிக்கா ரைட்டு. ஓ நீ எப்படி அங்கிட்டு போறேன்னா நீ இங்கிட்டு உன்னோட ஃபேவரட்ஸை கூட்டிட்டு வந்துடுற. ஃபேவரட்னு இல்ல, ஆஸ்திரேலியா அந்த பவுலிங் இதனால மட்டும் தான் நான் ஆஸ்திரேலியாக்கு. சரி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீ சவுத் ஆப்பிரிக்காங்கிறனால கேட்கறேன். இப்ப ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்கும் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கும் வந்து நல்லிஃபை பண்ணிருமா இல்ல இப்படி ஃபார் அஹெடா இருக்கா? ஃபார் அஹெட்னு சொல்ல மாட்டேன். ஓப்பனிங்லேயே அங்கேயும் வந்துட்டு இங்கேயும் ஹெட் ஒர்த்து தான் இருக்கான். நீ ஷார்ட்டும் ஃப்ரேசருமே டெஸ்டிங் பேஸ்ல தான் இருக்கான். அங்கேயும் உனக்கு டோனி டிசோர்சி வந்து டெம்பாவும் பிக் ஈவென்ட்ஸ்ல ஒண்ணுமே அடிக்கல. ஆனா மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் எட்ஜ். எய்டன் மார்க்ரம் ஓடிஏல நல்ல பிளேயர். ஆனா நீங்க ஸ்மித் மார்னஸ் இருக்கா? நீ கூட ஆனா ஸ்மித் மார்னஸ் நீ சொல்லாம எப்பனாலும் ஃபார்முக்கு வரலாமே. வரலாம். ஆனா இப்ப இருக்க கரண்ட் ஃபார்மேஜ் பாரு. சவுத் ஆப்பிரிக்கா மிடில் ஆர்டர் மார்க்ரம் வந்துடுறான். ரசி வேண்டர்சன் சை ஃபார்ம்ல இருக்கான். அவன் ஓடிஏ ஃபார்மேட்ல கிட்டத்தட்ட 60 ஆவரேஜ் வச்சிருக்கான். அவன் மார்க்ரம் உனக்கு கிளாசன். அதுக்கடுத்து மில்லர் வேற வந்துருவான். கரெக்ட். ஓகே. அப்ப வந்து நீ என்ன சொல்றேன்னா இங்கிட்ட வந்து கன்ஃபார்ம் வந்து இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்ற. ஆஸ்திரேலியால வர முடியாதுன்ற. ஆமா. ஆனா நான் வந்து என் பாயிண்ட்ல தான் இருக்கேன். 2 ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தான் வர போறாங்க. சரி ஓகே நம்ம அடுத்த டீம் போயிடலாம். ஓகே பாகிஸ்தான் ஸ்குவாடை வாசிடுறேன். முகமது ரிஸ்வான் கேப்டனு, பாபர் அசம், ஃபக்கர் ஜமானு, கே குலாம், அப்புறம் சவுத் சக்கீல், டி தாகிர், அப்புறம் எஃப் அசரஃப், அப்புறம் கே ஷா,
அப்புறம் எஸ் அலி ஆஹக்கு, அப்புறம் யூகானு, ஏ அகமது, ஹாரிஸ் ராவ், சைன்ஸா அஃப்ரிடி, நதீம் ஷா, அப்புறம் எம் ஹசின். சரி சொல்லுப்பா. பாகிஸ்தான் பத்தி எனக்கு என்ன சொல்லனே தெரியல. இது தலையும் புரியல, காலும் புரியல. ஆனா என்ன பவுலிங் மட்டும் வச்சிருக்கானுங்க மட்டும் எனக்கு தெரியுது. அதே பவுலர்ஸ் தான் அதே பவுலர்ஸ் தான். ஆனா பாகிஸ்தான் இப்போ ஹியூஜ் மிஸ் வந்து சைம் ஐப் தான் சொல்லுவேன். அவன் செம ஃபார்ம்ல இருந்தான். இல்ல இப்பதான் நல்லா ரைஸ் ஆயிட்டு இருந்தான். ஏற்கனவே நல்ல டேலண்ட் இருந்துச்சு. அவங்க சைம் ஐப் ஓப்பனிங் பண்ணுவானோ? ஓப்பனிங் தான், லெஃப்ட் தான். எல்லா இப்ப ஆஸ்திரேலியா போய் அங்கேயும் சூப்பரா விளையாண்டான். சவுத் ஆப்பிரிக்கால வந்து செஞ்சுரி எல்லாம் அடிச்சான். T20 90 சம்திங் எடுத்தான். ஒடிஏல செஞ்சுரி, செம ஃபார்ம்ல இருந்தா ஃபிராக்சர் ஆயிடுச்சு பாவம் அவனுக்கு. சோ அதனால எல்லாருமே ஒரு ஆர்டர் மேல போக வேண்டியதா இருக்கு. ஃபாக்கரோட இப்ப பாபர் தான் ஓப்பனிங் பண்ணி ஆகணும். ஓகே. சவுத் சகில், இது 3 தான் டாப் 3 இருக்கும். ஓகே. நம்பர் 4ல வந்துட்டு கமரன் குலாம் இல்ல தயப் தாகிர், ரெண்டு பேர்ல எவனா ஒருத்தன் தான் அடி ஆகணும். கமரன் குலாம் அந்த தெரியுமா, ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி தெரியும். ஆமா ஆமா ஆமா. ரன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிச்சு அதுக்கப்புறம் எந்த சீரியஸ்லயுமே அடிக்கல. சோ அவன தான் ஃபர்ஸ்ட் ஆடுவாங்க. அதுக்கு நம்பர் 5ல கேப்டன் ரிஸ்வான் வந்துருவாரு. 6ல வந்துட்டு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு சல்மான் அலி. நல்லா பண்றான். சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல நல்லா பண்ணா. இப்போ ட்ரை சீரிஸ்ல அவன் நல்லா தான் அடிச்சான். அவனால ஸ்பின்னும் போட முடியாது. அத மேட்ச்க்கு மேட்ச் ஆமா பார்த்தேன். இவன் தீக்ஷரா மாதிரி தான போடுவான் அதானே இந்த பவர் பிளேல. ஆமா அவன்தான். அப்புறம் நம்பர் 7ல வந்து நீ ஃபஹீம் அஷ்ரஃப் இல்ல குஸ்தில் ஷா அடி ஆகணும். ரெண்டு பேருமே வந்து பிபிஎல் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல நல்லா பண்ணனால உள்ள வந்திருக்காங்க. அது நீ குஸ்தில் ஷா எடுத்தேன்னா லெஃப்ட் பேட்ஸ்மேன் வந்துருவான். பவுலிங்கும் வந்து லெஃப்ட் ஆர்ம் தான் போடுவான், ஸ்பின் தான் போடுவான் ஸ்லோ. ஆனா ஃபஹீம் அஷ்ரஃப் வந்து ரைட் ஆர்ம் பவுலர், லெஃப்ட் பேட்ஸ்மேன். இது ரெண்டத்துல நீ ஒருத்தன் அடிக்கலாம். நான் குஸ்தில் ஷாவை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் நம்பர் 8ல வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் தான், அப்ரார் அகமத். அவன் ஒன்னும் டெஸ்ட்லாம் பண்ண நல்லா டர்ன் பண்றான். ஆனா ஃபுல்லா ஷார்ட் பாலா போட்டுறான். அதுக்கு அடுத்து வந்து அந்த 3 பேசர்ஸ், அந்த 3 வந்தறானுங்க உனக்கு. ஹாரிஸ் ராவ், நசீம் ஷா. அவங்க 3 பேருக்கு பேக்கப் வந்து ஹாஸ்னின் இருக்கான். அப்போ இந்த டீம்ல உனக்கு ஏதாச்சும் இதா தெரியுதா வீக்னஸ்? பேட்டிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவியா? பேட்டிங் ஓகே, பேட்டிங் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி ஸ்பின் எனக்கு வீக்கா தெரியுது. அப்ரார் அகமது மேல எனக்கு. ஆனா ஸ்பின் தான் தேவையில்லையே. ஆனாலும் வந்து இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்பின்னர் என்ன எந்த பிச்னாலும் விக்கெட் எடுப்பான். ஸோ அப்ரார் அகமது எனக்கு இதா தெரியல. ஸோ இந்த டீம் பவுலிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 30 ஓவர் ஆச்சு சைனும் ஹரிஸ் ராஃபும் நசீமுக்கும். அதுக்கு அடுத்து அப்ரார் அகமதுக்கு போட்டுருவான் சல்மான் அலி அப்கா. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா பவுலிங் இவங்க ட்ரை சீரியஸ்லயே பாத்தீங்கன்னா நீ போட்ட எல்லா மேட்சும் 3 பிச்னாலயா இல்ல இவங்க அப்படியா அப்படின்னு தெரியல. எல்லா மேட்சுமே 320 330. ஆமா அதுவும் பார்த்தேன். அப்ப எப்படி இப்ப நியூஸ் அப்ப இவங்கக்குள்ள போவாங்களா? இவங்க சான்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலுமே வந்து இவங்க ஒரு டீமா வந்து கரெக்டா அதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சான்ஸ் அவன் ஹோம்ல நடக்குது. சோ அவங்கலாம் அந்த யங்ஸ்டர் ஸ்டெப் அப் பண்ணாதான் உண்டு. திருப்பியும் பாபர் ரிஸ்வான் போனா நோ சான்ஸ். ஓகே, அப்ப இந்த டீம் அப்ப அந்த பூல்ல யார் இந்தியா நேத்து போகும்னு சொல்லிட்டா இன்னொரு டீம் யார் போகும் எனக்கு தோணுது? நியூசிலாந்து. நானும் ஸ்டிக் பண்றேன் நியூசிலாந்து. ஏன்னா நியூசிலாண்டோட டீம் ஃபுல்லா எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ நானும் அப்ப நியூசிலாண்டுக்கே வரேன். ஸோ அப்ப அந்த பக்கம் வந்து இந்தியா நியூசிலாந்து குவாலிஃபை ஆக போகுது. இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நீ சொல்லியிருக்க. நான் வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியான்னு சொல்றேன். ஓகேவா? எஸ். ஓகே, எங்களோட வியூஸ்லாம் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். உங்களோட வியூஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. நாங்கள் இதை மாற்றி சொல்லிட்டோம். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போதான் எங்களுக்கும் ஏதாச்சும் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் பார்க்குறேன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதில் என்ன இருக்க போகுது? சரி ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மேக்ஸிமம் வீடியோ வரும். இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கான வீடியோ வரும். ஸோ அதில் நம்ம கன்ஃபார்மாக மீட் பண்ணுவோம், நிறைய விஷயம் பேசுவோம். ஓகே, அது வரைக்கும் நம்ம பார்ப்போம். பை பாய். பாய் சொல்றா. பை 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 கைஸ். பை பை.